ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு 2025. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த vlog வந்து ஜான்வரி 10th அன்னைக்கு எடுத்தது. பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு எடுத்த vlog தான். மார்னிங் ஒரு 6:30லேருந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு லாங் டேவாக இருக்க போகுது. ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னா மெயினாக நான் பண்ணுறது வந்துட்டு வீடு கிச்சன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே க்ளீனாக வைக்கிறது தான். எல்லா டைம் ஊருக்கு போகும்போதும் வந்து மோஸ்ட்லி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். பூஜை சாமான் அடுப்பு எல்லாமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவோம். அப்போ தான் வந்து திரும்ப வரும்போது வந்தோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் நார்மலாக விட்டுட்டு போகிற டஸ்ட்டோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 10 டேஸும் சேர்கிற டஸ்ட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக க்ளீனிங் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து ஊருக்கு கிளம்பும்போது. ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் வந்து க்ளீனிங்கோடு அப்படியே டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 6:30 போலவே வந்து எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி வந்து வெண்பா குட்டிக்கு ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கூல் அனுப்பிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டைம் இப்போ 6:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. வீடு வந்து ரொம்பவுமே பிஸியாக தான் இருக்குது. இப்போலேருந்தே வந்து பொறுமையாக க்ளீனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பேரலெலாம் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு இது எல்லாமே வந்து பண்ணி ஒரு 3 o'clock போல் வந்து கிளம்பலாம் அப்படிங்கிறத பிளான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு அது 3 o'clock பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்குமே கொஞ்சம் ஒர்க் வந்து மெதுவாக தான் நடக்கும். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையுமே வந்து பண்ணிடலாம். ஹால் அண்டு இந்த பெட்ரூம் இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப எப்போவுமே வந்து ஃபுல்லாக டாய்ஸு புக்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் வச்சுருப்பா. இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற டாய்ஸில் விளையாடுறாங்களோ இல்லையோ அது எல்லாத்தையுமே டாய் பாக்ஸ்லேருந்து எடுத்து வெளியில் கொட்டி வச்சிடணும். கொட்டி வச்சுட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல். அங்கே ஊரில் இருக்கும் போதும் அதே மாதிரி தான் பண்ணுவாள். எந்த டாய்ஸுமே வச்சு விளையாட மாட்டா. பட் எல்லாமே வந்து பாக்ஸில் விட்டு வெளியில் வந்துடணும். சில டைம் வந்து அவளாவே எடுத்து நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாள். பட் சம்டைம்ஸ் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. க்ளீனிங்கு குக்கிங்கு பேக்கிங்னா அப்படியே மல்டி ஒர்க்காக வந்து போயிட்டே இருந்தது. அதுக்கு நடுவில் வெண்பா குட்டியும் ஸ்கூலுக்கு அனுப்பி இப்போ போயிட்டு வந்தாச்சு. லஞ்சு எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. வெண்பா குட்டி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவளுக்கும் வந்து லஞ்ச் கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. ஓரளவுக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ ஊரில் வந்து ரொம்ப குளிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பாக்கும் அம்மாக்கும் பெட்ஷீட் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக டிமார்ட் வந்து இந்த குட்டி கேப்லேயே வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தாச்சு. இந்த பெட்ஷீட்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் டிமார்ட்லேருந்து வாங்கி இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்க குளிருக்கே வந்து நல்லா சூப்பராக குளிர் வந்து தாங்குது. ஸோ ஊரில் வந்து கண்டிப்பாக இதை விட குளிர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 பெட்ஷீட் வந்து அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து வாங்கியிருந்தேன். அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ளூ கலர் பிரிண்ட்டு கலர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. லீஃப்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி அம்மாவுக்கு சின்ன சைஸில் ஒன்று ஆல்ரெடி வெண்பா குட்டிக்கு வாங்கியிருந்த சேம் டிசைன் அண்ட் கலர் தான். அதுவே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதே பெட்ஷீட் வந்து அம்மாவுக்கு வாங்கியாச்சு. டிமார்ட் போனால் இருக்கிற லிஸ்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் எப்போவுமே நடக்கும். அது வந்து எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நடக்குங்கிறது வந்து எனக்கு இந்த டைம் தான் வந்து புரிஞ்சுது. ஆக்சுவலி நான் அந்த பெட்ஷீட் மட்டும் 2 ஃபாஸ்ட்டாக போய் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துடலான்னு தான் போயிருந்தேன். பட் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 2-3 டைம் வந்து பார்த்துருக்கேன். குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. 249 ருபீஸில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். டேஸ் பிராண்டோடது. இவங்களோட கம்பைன் பண்ணி தான் இந்த விபி டேஸ் குக்வேர்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் பட் அவங்களோடது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இந்த டேஸ் பிராண்டோட இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது வந்துட்டு 249 எம்ஆர்பியில் பார்த்த மாதிரி ஞாபகமாக இருந்தது. டக்குன்னு கிராஸ் பண்ணி போகும்போது இது 199 இருந்தது. வெண்பா குட்டிக்குமே வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறா. அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஸ்பூன் வந்து உள்ளே வச்சு கொடுத்து அனுப்ப முடியல. ஸ்பூன் வைக்கிறதுக்கு வந்து அதில் ஸ்பேஸ் பத்தலை, ஸ்கொயராக இருக்கிறதுங்கிறதுனால இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து 199 இருந்ததுனால டக்குன்னு வாங்கியாச்சு வெண்பா குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக. அடுத்து நெக்ஸ்ட் எல்லாமே வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவா. அந்த டைம்லேயுமே வந்து யூஸ் ஆகும்னு வாங்கியாச்சு. அடுத்து முன்னாடி நாளில் வந்து பேட்டா போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி லைட் ஷூ ஒன்று இருந்தது. வெண்பா குட்டியோட சைஸில் வந்து கிடைக்கல. ஸோ அவள் நேற்றே வந்து ஆசையாக கேட்டிருந்தா அப்படிங்கிறதுனால டிமார்ட்டில் பார்த்தேன் கரெக்டாக வெண்பா குட்டி சைஸில் இருந்தது. அதனால் ஒரு லைட் வர மாதிரியான ஷூவும் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது மாதிரியே வந்து ப்ளூ கலர்லேயும் இருந்தது. ஸோ ஃபைனலி வெண்பா குட்டி வந்து ரொம்ப ஹாப்பி லைட் ஷூ வாங்கினதில். க்ளீனிங்கு ஷாப்பிங்கு குக்கிங்கு பேக்கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணி முடித்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வீட்டை பூட்டிட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு.
ஊருக்கு போகிறது அப்படின்னா எப்போவுமே வந்து ஹாப்பி தான். ஆல்மோஸ்ட் 3 o'clock பிளான் பண்ணோம். இந்த வாட்டி வந்து ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. 3:30 போல் வெண்பா குட்டி அவங்க அப்பா வந்து கீழே போயிட்டாங்க. நான் வந்து கடைசியாக வந்து எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சிங்க் ஏரியா, பாத்ரூமில் இருக்க அந்த வாட்டர் அவுட்லெட் ஏரியா, இது எல்லாத்துலேயுமே ஒன்ஸ் காக்ரோச்சுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்ப வரும்போது அவ்வளோ காக்ரோச் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சதுலேருந்து காக்ரோச் வந்து வீட்டில் ரொம்பவுமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப வந்து பார்க்கும்போது 1-2 காக்ரோச் வந்து எங்கேயாவது செத்து இருக்கும். அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா பெருசாக காக்ரோச் வந்து வரதில்லை. வீட்டிலேருந்து ஊருக்கு போகிற வழியில் பெங்களூருக்குள்ளேயே இருக்கிற லொக்கேஷன் தான் இது. கரெக்டாக இதோட இடத்தோட நேம் வந்து என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த இடம் வந்துச்சு அப்படின்னால எப்போவுமே இதில் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ரோடு வந்து ரொம்பவுமே மோசமாக இருக்கும். எங்களோட மேப்புமே வந்து கரெக்டாக இந்த ரூட் வழியாக தான் காமிக்கும். எல்லா வாட்டியுமே சர்ஜாப்பூர் வழியாக போய் தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டைம் வந்து இதில் போகும். இந்த இடம் வந்துச்சுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும், எப்படிடா இதை கிராஸ் பண்ணி போகிறது அப்படின்னு. மழை டைம்லலாம் ஃபுல்லாக சேராக இருக்கும். நான் முன்னாடி ஊருக்கு போன வ்ளாக்லாமே வந்து இதில் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து சேராக இருக்கும். இந்த டைம் வந்து மழை இல்லைங்கிறதுனால ட்ரையாக இருக்குது. 2-3 டைம் வந்து எங்களுக்கு பயமாக இருந்தது. அடுத்து ஒரு இப்போ 2 வாட்டியாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் இந்த டைம்லாம் வந்து எங்களுக்கே ஜாலியாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு ட்ரெக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸில் ஜீப்பில் வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதை விட இன்னுமே மோசமாக இருக்கும். பட் அந்த ஜீப்பில் வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இந்த ஒரு குட்டி குழி ரோடில் வந்துட்டு காரில் போகும்போது வந்து ஜீப்பில் போகிற அளவுக்கு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போல்லாம் வந்து இந்த பிளேஸை க்ராஸ் பண்ணும்போது நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. போகிற வழியில் வந்து எப்போவுமே ஜமுனாவில் வந்து ஒரு ஸ்டாப் எடுப்போம். இந்த டைம் வந்து எங்கேயுமே ஸ்டாப் எடுக்க வேணாம், டேரெக்டாக வந்து ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் கிளம்புனோம். பட் நினச்ச நேரமோ என்னமோ தெரியல, நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி போட்டிருந்தாங்க. வெளியில் செராமிக் ஜார்ஸ் எல்லாம் இருந்தது. டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது சரி இங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணோம். செராமிக் ஜாரில் வந்து ஓவல் ஷேப்பில் ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஜார் வந்து நான் தேடிட்டே இருக்கேன், செராமிக் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தோன்னே எனக்கு இங்கே இருக்குமோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு வெளியில் இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு 5 minutesலன்னு சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணோம். இதுவுமே வந்து கரெக்டாக என்ன லொக்கேஷன்னு தெரியல, சர்ஜாப்பூருக்கு கொஞ்சம் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்போ மாதிரி தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காலி பண்ணுற ஸ்டேஜ் போல் முன்னாடியிலேருந்தே போட்டிருக்காங்க. உள்ளே இருக்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. பட் நான் தேடி வந்த ஜார் வந்து கிடைக்கல. அதை தாண்டி நிறையா இருந்தது. பட் எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால பெருசாக இங்கே எதுவுமே வந்து வாங்கலை. ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பார்க்கும்போது அந்த சைடு வந்து புக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி புக்ஸ் பார்க்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் வெண்பா குட்டியும் போனோம். அப்படியே வந்து 5 minutes வந்து அங்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. ஓகே ஓகே வெயிட் மைலோ. இந்த எலிஃபண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஸ்டோன்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய எலிஃபண்ட்டுக்குள்ளே ஒரு பேபி எலிஃபண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. இதுவே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. ஸ்டோனில் பண்ண லேம்பும் வந்து வச்சுருந்தாங்க. இதை உள்ளே வந்து நிறையா ஷாப் வந்து காலி பண்ணியிருந்தாங்க. நிறையா ஷாப்ஸில் வந்து அந்த சேல்ஸ் பர்சனே வந்து யாருமே இல்லை, சும்மா அப்படியே இருந்தது. நிறைய ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து இருந்தது, 2-3 இருந்தது. ட்ரெஸ் இருந்தது, பிக்கிள்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய 90s சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட் மோஸ்ட்லி நிறைய ஷாப்ஸில் வந்து சேல்ஸ் பர்சனே வந்து யாருமே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம்.
இது ஒவ்வொரு ஷாப்பையும் கிராஸ் பண்ணி வெண்பா குட்டியை கூப்பிட்டு போகிறது தான் வந்து பெரிய டாஸ்காக இருந்தது. பேசாமல் அப்படியே போயிருக்கலாமோங்கிற அளவுக்கு இருந்தது. பட் ஒரு வழியாக சமாளித்து கிராஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. देखिए सर, आइए पापड़ वगैरह देखिए सर, जो ये एक्स्ट्रा आइटम सर, टेस्ट तो देखिए विदाउट ऑयल आइटम रहेगा ये। நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்பளம் வந்து எல்லாமே வந்து டேஸ்ட்டுக்கும் அங்கேயே வந்து சூடாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதில் ஒரு அப்பளம் மட்டும் நான் வாங்கினேன். அடுத்தது இந்த உடன் டாய் ஷாப் என்பது இங்கே வந்து வெண்பா குட்டி நிறைய அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே இருந்தால். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நல்லா இருந்தது. பட் எதுவுமே வந்து வாங்கலை. எக்ஸ்போ அப்படின்னாலே கண்டிப்பாக காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்ட் சைடு செராமிக் ஷாப் இருந்தது. ரைட் சைடில் வந்து புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய நியூ புக்ஸ் அதுக்கப்புறம் யூஸ்டு புக்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன வாங்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து இது சர்ஜாப்பூர் லேக் ஒன்று இருக்கும். சன்செட் வந்து செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. சன் வந்து அப்படியே நல்லா ஃபுல்லாக பிரைட்டான ஆரஞ்சு கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கே வந்து சன் மாதிரியே இல்லை, ஒரு ஆரஞ்சு பால் மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சன்செட் வந்து நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டைம் வந்து கிளம்பும் போதே வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். என்ன டைமில் யோசித்தோன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 கிட்ட ஆகுது. கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே வந்து செம்ம டிராஃபிக்கு. இந்த இடத்துலேயே வந்து ஒரு 1/2 கிட்ட ஆயிருக்கும். 7க்கு வந்து அப்படியே ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் இந்த டிராஃபிக்கை கிராஸ் பண்ணி போகும்போது வந்து 7:30 ஆயிடுச்சு. கிருஷ்ணகிரியில் இருக்க A2B பக்கத்தில் போகும்போது 8 ஆகிடுச்சு. சரி வெண்பா குட்டி தூங்கிடுவா, லேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து டின்னருக்கு போயிட்டோம். ஆக்சுவலி எங்களோட டின்னர் வந்து கரெக்டாக 8 தொப்பூரில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நாங்கள் ரெகுலராக சாப்பிடுவோம். அங்கே போகும்போது வந்து ஷார்ப்பாக 8க்கு வந்து அங்கே போயிடுவோம். பட் இங்கே வந்து கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே 8 ஆகிடுச்சு. எதனால இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. நடுவில் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஷாப்பிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போக்கு போயிட்டோம் 1/2 hour. அந்த 1/2 hour லேட் ஆகிருந்தாலுமே கூட 8:30க்கு வந்து அங்கே ரீச் ஆகியிருந்திருப்போம். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் ரோட்லேயுமே நிறைய டிராஃபிக் இருந்த மாதிரி தான் இருந்தது. பொங்கலுக்கு எல்லோரும் இப்போயே கிளம்பிட்டாங்களாங்கிறது தெரியல. டைம் இப்போ 11 ஆச்சு. இப்போயே வந்து நாங்கள் மேட்டூர் கொளத்தூரில் தான் வந்து இருக்கோம். சரி ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு கொளத்தூரில் இருந்த ஒரு பேக்கரியில் வந்து அப்படியே பொறுமையாக நின்று டீ குடிச்சிட்டு அந்த நேரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்தது. அந்த பேக்கரியில் ஒரு டெம்போ ஃபுல்லாக ஆளுங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்து டீலாம் குடிச்சிட்டு வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 11:45 ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து இந்த அளவுக்கு டிலே ஆனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 11:30க்கு மேலே வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிறது. ஆல்மோஸ்ட் 12 வந்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ரீச் ஆகும்போது. நான் மார்னிங்கே சொன்ன மாதிரி மார்னிங் 6:30க்கு எனக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. டேவோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. ரொம்ப லாங் டேவாக தான் இருந்தது. வர வழியில் வந்து நடுவில் ஒரு எக்ஸ்போக்கு போயிருந்தோம். குட்டியாக ஒரு எக்ஸ்போ இருந்தது. அந்த கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அது என்னங்கிறத வந்து அப்படியே காமிச்சிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஷேப் பசில் போர்ட் மாதிரி வெண்பா குட்டி வந்து இது வாங்கியிருந்தேன். இதுலேயே வந்து நிறையா ஆப்பிள் மங்கி இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து இருந்தது. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுத்துருக்காங்க வித் மேக்னெட்டோட. இந்த மாதிரி ரோப் அட்டாச் ஆகியே இருக்குது இது கூடவே. இது வந்து நம்ம இந்த இதில் ஸ்டிக் பண்ணி அப்படியே அந்த மிஸ் பண்ணாமல் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சேர்க்குற மாதிரி கேம் அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நம்ம இந்த இது யூஸ் பண்ணி மேக்னெட் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே ரீச் பண்ணுற. நெக்ஸ்ட்டு இந்த புக்கு இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. தி ஃபினிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ரிலேட்டடான ஒரு புக்கு. அமேசானில் வந்து 1200க்கு இந்த புக் இருந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த எக்ஸ்போவில் வந்து இது ஆக்சுவலி யூஸ்டு புக் தான். பட் இது வந்து 250க்கு இருந்தது. இந்த புக் ஒன்று வாங்கினோம். அடுத்தது வந்துட்டு வெண்பா குட்டிக்கு 2 புக் ஆக்டிவிட்டி புக் மாதிரி. வெண்பா குட்டிக்கு வந்து இந்த மாதிரி பசில் டைப் இல்லை மேட்சிங் டைப் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அவளுக்கு. ஸோ இந்த புக் வந்து அவளுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக். இது வந்து என்விரான்மெண்ட் பேஸ்டு பசில் ஆக்டிவிட்டி புக். இது வந்துட்டு ஐக்யூ பேஸ்டு ஆக்டிவிட்டி புக்கு. இதே வந்துட்டு நம்பர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டி புக் வந்து இந்த 2 புக்குமே வந்து நியூ தான். இதில் ப்ரைஸ் வந்து 150 வந்து போட்டிருந்தாங்க. பட் இதுலேருந்து வந்து 10% ஆஃபர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2 புக்குக்குமே நிறையா புக் வந்து யூஸ்டு புக்கு கம்மி ப்ரைஸ்லேயும் கிடச்சிது. இருக்கிற மற்ற நியூ புக்ஸுக்குமே வந்து ஆஃபரில் தான் இருந்தது. அடுத்த மேட்டு லாஸ்ட்டாக தான் இதை வந்து பார்த்தோம். வெளியில் வந்து வரும்போது சூப்பராக இருந்தது. வீடு மாதிரியான ஷேப்பில் இருந்தது. கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி வீட்டுக்கு முன்னாடி போட்டோன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக பார்த்தோம். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. கீழே இருக்க பேஸ்லேயுமே வந்து 2-3 கலர்ஸ் இருந்தது. வெல்கம் ஹோம் அப்படிங்கிறதுலேயுமே வந்து க்ரீன் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர் அப்படின்னு கலர்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து பிங்க் சூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ப்ரைஸ் சொல்லும்போது 350 சொல்லியிருந்தாங்க. 300 கேட்டோம். அப்புறம் 250க்கு வந்து கேட்டோம். 250க்கு வந்து அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே 250க்கு மேலே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து திரும்பி கூப்பிட்டு 250க்கு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் பார்கெயின் பண்ணியிருந்தோன்னா 200க்கே கொடுத்துருப்பாங்க போல். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நாங்கள் வர வழியில் அன்பிளான்டாக போன ஷாப்பிங்கில் வந்து வாங்கியிருந்தது. என்ன வாங்க போனேனோ அது வந்து கிடைக்கல. அதை தாண்டி இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தோம். ஓரளவுக்கு எதுவுமே வந்து வேஸ்ட்டாக இல்லை, யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அது வரைக்கும் வந்து ஹாப்பி தான். ஸோ இப்போ விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இதே மாதிரி சேனலில் வர அடுத்தடுத்த விலாக்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.